லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சரியான நேரத்துக்கு தான் எல்லாம் நடந்திருக்கு. அதிரா, அதிரா, என்னங்க? உங்ககிட்ட ஒரு ஃபைல் கொடுத்தேன்ல, போய் அதை எடுத்துட்டு வா. சரிங்க. ஏன் சாருமதி சும்மா நின்னுகிட்டு இருக்க? அது வந்து புடவைங்களெல்லாம் எப்படி பேக்கிங் பண்றாங்கன்னு பார்த்துட்டு இருக்கேன். பாத்துக்கிட்டே இருந்தா கடைசி வரைக்கும் பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இறங்கி ஏதாவது வேலை செஞ்சாதான் கத்துக்க முடியும். ஆமா சாருமதி, உனக்கு விருப்பம்னா நீ இந்த வேலையை கத்துக்கோ. சரிங்க. அதிரா, லேட் ஆகுது, சீக்கிரம் வா. இதோ வரேங்க. என்ன பண்ற? வச்ச இடத்துல ஃபைல காணுங்க. காணுமா? என்ன சொல்ற? எப்படி வச்சது காணாம போகும்? என்னடா திருமாரா? நான் ஒரு கேஸ் ஃபைல கொடுத்தாமா, அதை எங்கேயோ தொலைச்சிட்டு வந்து நின்னுகிட்டு இருக்கா. வர வர நீ ரொம்ப அசால்ட்டா இருக்க. எங்கயாவது மறந்து வச்சிட்டியா? ஆதிரா, எங்கன்னு ஞாபகப்படுத்தி பாரு. எங்கெல்லாம் போன யோசிச்சு பாரு. நான் பீரோல தாமா வச்சேன். பீரோல வச்சது எங்க போயிருக்கோம்? ஃபைல் மட்டும் கிடைக்கல, எனக்கு வேலையே போயிடும். போ முதல்ல. போ, போய் நல்லா தேடு. எதுக்கு இப்படி உலக்க மாதிரி நிக்கிற? அதான் சொல்றான்ல, போ. இருக்க போகுது. எங்க வச்சேன்னு ஒண்ணு சொல்லி தொலைய மாட்டேங்கிறா. பீரோல தான் வச்சேன்னு சொல்றல்ல, அப்புறம் என்ன? ஐயோ, பீரோல 5-6 தடவை பார்த்தாச்சு. இதே இடத்துல 4-5 தடவை பார்த்தாச்சு. எங்கேயுமே கிடைக்கலையே. அம்மா, ஆதிரா வச்ச இடத்த மறந்துட்டாமா, அது மட்டும் நல்லா தெரியுது. இவ வேற. என்ன பண்ற? ஏன் பேக்ல ஃபைல் இருக்கு? எனக்கு உன் மேல தான் சந்தேகமா இருக்கு. நீ தேடுற சாக்குக்கு என் மேல பழி போடுறியா? பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் நீதான். ஏன் நீ ஒளிச்சு வச்சிருக்க கூடாது? அவ ஒளிச்சு வைக்கிறதுக்கு காரணம் இல்ல, ஆனா நீ மறைச்சு வைக்கிறதுக்கு 100 காரணம் என்னால சொல்ல முடியும். இந்த குடும்பத்துல குழப்பத்தை உருவாக்குறதுக்கு, திருமாறன் கிட்ட இருந்து ஆதிராவை பிரிக்கிறதுக்கு, அவளுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதுக்குன்னு இப்படி அடுக்கடுக்கா சொல்லிட்டே போகலாம். நீ பண்ற ஆளுதான். பேக் கூட செக் பண்ணட்டும். தொலைச்சது இவ. அவளை எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க எல்லாரும்? சத்தமும் போடல, சண்டையும் போடல. பேக கொடுக்க சொல்லி பாத்துட்டு கொடுத்துறோம். இந்தாங்க பாருங்க, ஆசை தீர பாருங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன தலை குனியணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க. இதுல எதுவும் இல்லம்மா. இப்ப உங்களுக்கு எல்லாம் திருப்தியா? உங்க எல்லாருக்கும் நிம்மதியா போச்சா? உங்க எல்லாருக்கும் நான் ஒருத்தி கிடைச்சிட்டேன். எப்ப பார்த்தாலும் என்னையே குறை சொல்லிட்டு இருக்கீங்க. அதிரா, நீ இன்ச் பை இன்ச்சா நினைச்சு பாரு. எங்க வச்சேன்னு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு.
சமையல் கட்டுல எதுவும் வச்சிட்டியா? அங்கேயும் போய் பாத்துட்டு வா. நான் அங்க போகவே இல்ல அத்தை. கிச்சன் எல்லாமே தேடியாச்சு, அங்க எந்த பேப்பருமே இல்ல. ச்சே, என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு இப்போ. ஏங்க பேப்பர் கிடைக்கலனா என்ன ஆகும்? ஆ? எனக்கு வேலையே போயிடும். என்கிட்ட கொடுத்திருந்தா கூட நான் பத்திரமா வச்சிருந்திருப்பேங்க. இந்த வேலையை பாக்குறதுக்காக தான் நீ ஃபைல மறைச்சு வச்சிருந்தியா? நான் எது பேசினாலும் உனக்கு தப்பாவே தெரியுது இல்ல? நீ இவ்வளவு கேள்வி கேட்கறத விட்டுட்டு முதல்ல தேட ஆதிரா. என்ன டென்ஷன் பண்ணாத. எங்க எஸ்பி தான் ஃபோன் பண்றாரு. ஹலோ திருமாறன், ஃபைல் எடுத்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் ஸ்டேஷனுக்கு வாங்க. சார், ஈவினிங் வரேன் சார். ஏன் டிலே பண்றீங்க? ஏதாவது விஷயம் இருக்கா? சார், நான் இப்போ பொலிட்டிக்கல் கேஸை என்கொயரி பண்ணிட்டு இருக்கேன் சார். அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங்கே வந்துடுறேன் சார். சரி சரி, கொஞ்சம் சீக்கிரம் வர பாருங்க. ஓகே சார், தேங்க்யூ. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காதுடா. பொய் சொல்லி சமாளிக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. எங்க நான் பீரோல தாங்க வச்சேன். அதே தான் 50 தடவை சொல்லிட்டேன். அப்புறம் ஃபைல் எங்க போச்சு? மாயமா மறைஞ்சு போச்சா? திருட்டு போனதா எடுத்திருக்கோம், ஆனா மாட்டாம தப்பிச்சிட்டு இருக்கு. இன்னும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரலையா? என் பேக் பார்த்தாச்சு, என் பொருள் எல்லாம் செக் பண்ணியாச்சு. இனிமே என்ன? நீங்க கேட்டதுக்கு நான் ஒத்துழைச்சேன்ல, நான் கேட்டதுக்கு நீங்க ஏன் இன்னும் பதில் சொல்லல? ஆதிரா பேக்கையும் செக் பண்ணுங்கன்னு சொல்றேன்ல. நான் உன்னை சொன்னன்றதுக்காக என்ன நீ கை காட்டுறியா? வலிக்குதுல்ல? அப்படிதான் மத்தவங்களுக்கும் இருக்கும். என்கிட்ட இல்ல நான் கத்துனேன்ல, காதல போட்டுக்கிட்டீங்களா யாராச்சும்? உங்க எல்லாரையும் விட எனக்கு தான் அகிலன் மேல கோவம் அதிகமா இருக்கு. நான் தான் அவனை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு வெறியோட இருக்கேன். அவனை புடிச்சு கொடுத்ததே நான் தான். அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு ஃபைல் எடுத்து மறைச்சு வைக்கணும்? அதை யாராச்சும் திங்க் பண்ணி பாத்தீங்களா? பண்றதெல்லாம் 2 பேரும் சேர்ந்து பண்ணிட்டு இப்ப அகிலன் பேர்ல மொத்த பழியும் சுமத்துறல. திருமாரா, இவளையே விட்டு வச்சிருக்க, இவன் மேல ஒரு கேஸ் போடு. உங்களுக்கு உங்க தம்பி எப்பவுமே நல்லவன் தான். ஆமா, அவன் படுற இத்தனை கஷ்டத்துக்கும் சாருமதி தானே காரணம். திட்டம் போட்டு என் தம்பிய மாட்டி விட்டுட்டா. எனக்கு தெரிஞ்ச அகிலன சாருமதியும் சேர்ந்துதான் ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்காங்க. நீ அப்படியே பேச்ச மாத்தாத ஆதிரா. நீ ஃபர்ஸ்ட் கொடுத்த ஃபைல வெளியில எடு. நீ ஃபர்ஸ்ட் ஃபைல வெளியில எடு. சூழ்நிலையை எப்படி மாத்திட்டா பாருங்க. நடக்கிறது எல்லாம் அவளுக்கு சாதகமா மாத்த நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா. சும்மா ஆதிராக்கு எல்லாரும் ஜால்ரா தட்டிட்டு இருக்காதீங்க. அவ தான் ஃபைல எடுத்திருக்கா. அத நான் கண்டுபிடிச்சு சொன்னா நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? அத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. என்ன உளறிட்டு இருக்க? உளறதெல்லாம் இல்ல, உண்மையை தான் சொல்றேன். ஆதிரா தான் ஃபைல் எடுத்தா நான் ப்ரூவ் பண்ணிட்டா அவ இந்த வீட்டை விட்டு போயிடணும். ஒத்துக்கிறீங்களா? சாருமதி, நீயும் ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? முதல்ல போய் ஃபைல தேடுங்க. கிடைக்கலன்னா வேலை போறது மட்டும் இல்ல, நான் ஜெயிலுக்கும் போகணும். நிக்காதீங்க, போய் தேடுங்க எல்லாரும். போய் தேடலாம் வா. ஏய்,
சாருமதி உன்னை எப்ப கவுக்கணும்னு நேரம் பார்த்துட்டு இருக்கா. நீ எச்சரிக்கையா இருக்கணும்ல. ஆமாமா, நான் தப்பு பண்ணிட்டேன். இன்னும் கவனமா இருந்திருக்கணும். நான் பீரோவை பூட்டிதாமா வச்சேன். அவ என்னென்னமோ பண்றா. சாவிய கண்டுபிடிக்கிறது என்ன பெரிய விஷயமா? அவருக்கு என்ன பதில் சொல்றேன்னே தெரியலம்மா. வேலை போயிடுச்சுன்னா அவரு உடஞ்சிருவாருமா. நீ அளவுக்கு அதிகமா கற்பனை பண்ணிக்காத. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது ஆதிரா. அது உண்மை இல்லைன்னா அவரு இவ்ளோ சீரியஸா சொல்ல மாட்டாருமா. பிரச்சனை இருக்கும், இல்லன்னு நான் சொல்லல. ஆனா வேலை போற அளவுக்கு இருக்காது. நீ அதே நினைச்சு அழுதுட்டு இருக்காது ஆதிரா. ஆதிரா, இது என்னன்னு பாரு. என்ன அது கூட. அம்மா, இதுதான் அந்த ஃபைல்ல உள்ள ஒரு பேப்பர். இது எங்க இருந்துச்சு? சேலப்பட்டியில இருந்து கீழே விழுந்தது. வா, என்னன்னு போய் பார்க்கலாம் வா. கோபால் என்ன, கொஞ்சம் நில்லுங்க. என்னாச்சு? ஏன் நிறுத்துறீங்க? எத்தனை லோடு போயிருக்கு? 2 போயிருக்கு. என்ன கடைக்கு போகுது? கிடைக்கலமா, குடோனுக்கு தான் போகுது. 2 நாளைக்கு அப்புறம் தான் டெலிவரி பண்ணணும். நாமக்கல் போகுது. என்னம்மா, என்னாச்சு ஆதிரா? சேலப்பட்டியில இருந்து இந்த ஃபைல் பேப்பர் விழுந்திருக்கு பாட்டி. சேலையெல்லாம் பேக் பண்ணது யாரு? சரணியா தான் பேக் பண்ணா. நான் எதுவுமே செய்யல. எப்பவும் போல நியூஸ் பேப்பரை தான் உள்ள வச்சேன். ஃபைல் எதையும் நான் தொடவும் இல்ல, எடுக்கவும் இல்ல. தமிழ்வாணன், என்னாச்சு? என்ன பிரச்சனைமா? என்னங்க, திருமாறனோட ஃபைல் பேப்பர் சேல அட்டைப்பெட்டிக்குள்ள இருந்து விழுந்திருக்கு. அதுக்குள்ள எப்படிமா போவோம்? வேற யார் வச்சிருப்பா? வெச்சவங்க தான் வச்சிருப்பாங்க. இப்ப என்னமா பண்றது? பெட்டி போன இடத்துக்கு போய் பார்க்கணும் மாமா. கிழிஞ்சு போயிருக்குமா? தெரியல பாட்டி, அங்க போனாதான் தெரியும். அது எத்தனை பக்கம் இருக்கும்? ஒரு 20 பக்கத்துக்கு மேல இருக்கும் பாட்டி. தனியா ஒரு பேப்பர் மட்டும் விழுந்திருக்குன்னா கண்டிப்பா தனித்தனி பேப்பரா தான் உள்ள வச்சிருக்கணும். ஐயோ சாமி, சத்தியமா நான் எதுவுமே பண்ணல, என்ன நம்புங்க. பொண்ணு 4 குத்து கல்லு மாதிரி நிக்குது. ஆனா நேர்ல பார்த்த சாட்சி தான் கிடைக்கல. நான் எடுக்கலன்னு எத்தனை தடவை சொல்றது? என்னோட பேக் வரைக்கும் செக் பண்ணி பாத்துட்டீங்க. இப்போ உங்க சந்தேகம் தீரல. அத கொண்டு போய் இங்க வச்சிருக்கியே, பேக்ல எப்படி இருக்கும்? நீ ஏன் முன்னாடியே ஆதிரா இடத்த பிடிப்பேன்னு சவால் விட்டவ. நீ சும்மாவா இருந்திருப்ப? என் மேல இருக்கிற கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு வீணா என் மேல பழி போடாதீங்க. நான் ஃபைல் எடுக்கல, அதை எங்கேயும் கொண்டு போய் வைக்கல. அதனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்பா, உன்னோட நடிப்பை பார்த்து பார்த்து புளிச்சு போச்சு. ஒழுங்கா உண்மை ஒத்துக்கோ. இனி உங்ககிட்ட பேசுறதெல்லாம் என்னால முடியாது. நான் கிளம்புறேன், என்னை விட்டுருங்க. நிலச்சாரு, அவர் வரட்டும். அவர் வந்து உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ உள்ள போ. அவனே வந்து கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளினாதான் சரியா வரும்.
கோபாலண்ண வாங்க நேர்ல போய் பார்க்கலாம். மா நானும் வரமா? இல்ல மாமா, நானும் அம்மாவை மட்டும் போயிட்டு வரோம். நீங்க இங்கே இருங்க. சரிம்மா. வாங்கம்மா, வாங்க. அண்ணா, புடவெல்லாம் எடுத்துட்டு போய் ஸ்டோர் ரூம்ல வச்சுட்டு ஒரு ஆட்டோ பிடிங்க போலாம். சரிங்க. இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சா சரி. இன்னையோட பிடிச்ச சனி விலக போகுது. பார்க்கலாமா? எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அந்த பெட்டிக்குள்ளதான் இருக்கும். கண்டிப்பா எடுத்துடலாம். மனசுக்குள்ள எவ்வளவு வெறுப்பு இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பா. அண்ணா ஏறு. இந்த மாதிரி வேலையெல்லாம் அகல்யாணிக்கு அடுத்தபடியா நான் தான் பாப்பேன். 2 பேரும் இல்லங்கிற போது அத நீ தானே செஞ்சிருக்கணும். உண்மையை சொல்லு. நீ தானே ஃபைல் எடுத்து பெட்டியில வச்ச. ஆட்டோ ஆட்டோ நில்லுங்க. அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணுங்க. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம், சீக்கிரம். அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. ஃபைலி அடுக்குறீங்க ஃபைல. இப்போ உங்களுக்கு வைக்கிற ஆப்பு.
அதுலம்மா தீ பிடிச்சிருக்கு. அம்மா இங்கதாம்மா இருக்கு.